வணக்கம் ட்ரேடர் சசி. ட்விட்டரில் யூடியூப்பில் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னால் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றிங்க. எல்லாத்துக்கும் தனித்தனியாக என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அதனால் இந்த பதிவின் மூலமாக வந்து எல்லாத்துக்கும் வந்து நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்றைய தினத்தில் வந்து பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இன்றைய தினம் வந்து எனக்கு இந்த மாதிரி என்னுடைய பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஒரு விஷயம் வந்து வாழ்த்தாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் டார்கெட்ஸும் இருக்குது. நிறைய வந்து அவங்க மெசேஜ்லாம் படிக்கிறதுல வச்சு அவங்க என்னென்னமோ வந்து எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. பட் ஐ என்ஜாய்டு எ லாட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து வாழ்க்கையில் நிறையாவே என்ஜாய் பண்ண கற்றுக்கோங்க. அது ஒரு இறுக்கத்தை உங்கள்கிட்ட ஒரு இறுக்கம் எப்போவுமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பெஷலி வந்து ட்ரேடிங்கில் வந்து ஒரு பிஸ்னஸாக வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு இறுக்கம் இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் மனசு வந்து லேசாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பதிவின் மூலமாக நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து வந்து நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் நம்ம ஆப்ஷன்ஸில் கூட நம்ம இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்பவே அடிப்படையான விஷயங்க. ட்ரேடிங்கில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையாக இருக்கிறதுனால வந்து யாரும் வந்து அதை பற்றி ரொம்ப வந்து கேர் பண்ணிக்கிறது கிடையாது. பட் ஆனால் அதை கொஞ்சமே நல்ல ஆழமாக நீங்கள் வந்து பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா வெற்றிக்கான ரகசியமே வந்து அங்கே தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் வந்து நிறைய பயிற்சி பண்ணதில்லை. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸே வந்து போதும் மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. ஆனால் தகுந்த பயிற்சி வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதை தான் நான் உங்களுக்கு புரிய வைக்க ரொம்பவே முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன். நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேண்டில், அதாவது நிஃப்டி ஆகட்டும், மிட் கேப் ஆகட்டும், பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து ஃபஸ்ட் கேண்டில்லையே வந்து ஒரு பெரிய மூவுங்க. இந்த ஃபஸ்ட்டு கேண்டில்லையே ஒரு பெரிய மூவ் ஆச்சு அப்படின்னா அடுத்த கேண்டில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இன்டெசிஷன் கேண்டலாக வந்து ஒருவேளை முடிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம வந்து என்ன பேசுவோம், அந்த லெவலுக்கு வரும்போது வந்து நீங்கள் செல் பண்ணிங்கன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பேசுவோம். இது வந்து இன்டெசிஷன் கேண்டலாக வந்து வரலைங்க. பட் ஸ்டில் அந்த லெவலுக்கு வந்தோன்னே வந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துச்சு. ஸோ இதுதான் வித்தியாசம். இதை தான் நான் வந்து 500 விதமாக வந்து நீங்கள் அந்த விஷயத்தை மட்டும் பாருங்கள் அப்படின்னு வந்து உங்களுக்கு திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். என்ன விஷயம், ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆனோன்னா பெருசாக வந்து க்ளோஸ் ஆகும். அடுத்த கேண்டில் ஆரம்பித்து மேலே போகும். ஆனால் முடியறது வந்து கீழே கொண்டுட்டு வந்து இன்டெசிஷனாக முடிப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன பாடி இருக்கும், கேண்டில் பாடி இருக்கும். இப்படி முடித்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் இப்படி மேலே வந்ததுன்னா இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் செல் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐயோ, என்ன நீங்கள் ஆப்ஷன் சார்ட் வச்சு சொல்லிகிட்டு இருக்கீங்களே, ஃப்யூச்சர் சார்ட்டில் தானே சொல்லணும். நமக்கு வந்து சார்ட்டுன்னு இருந்தால் போதுங்க. அது ஆப்ஷனு, ஃப்யூச்சரு, கோல்டு, கமாடிட்டி, இல்லை பிட்காயினு, இல்லைனா ஸ்டாக்கு, ஃபாரெக்ஸு அந்த மாதிரிலாம் பிரித்து பார்க்குறதே இல்லைங்க. இதில் வந்து இது நான் சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லா சார்ட்லேயுமே இது நடக்குதுங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் போனீங்கனாலும் அதுதான் நடக்குது, ஆப்ஷன்ஸில் போனாலும் அதுதான் நடக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துருக்கிறீங்களா? இங்கே ஃப்யூச்சர்ஸில் பாருங்கள், ரொம்பவே எக்ஸாக்டாக இருக்கும். இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலில் பாடி வந்து எப்படி க்ளோஸ் வச்சுருக்கான் பார்த்தீங்களா. இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து வந்து பார்க்க உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும். அடுத்த தடவை வந்து நீங்கள் இதை பயிற்சியின் போது நீங்கள் அப்படியே இதை மைண்டில் வந்து வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்றைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே வந்து பயன்படும். ஸோ பயிற்சியின் போது நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தோம். நிறைய தடவை நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்குறோம். அடுத்த கேண்டில் இந்த மாதிரி வந்தது, அதுக்கப்புறமா வந்து பொறுமையாக இந்த மாதிரி மேலே வந்தான்னா கண்டிப்பாக கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நம்ம ஃப்யூச்சரை வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆட்களில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல ஒரு செல் ட்ரேடை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் செல் பண்ணோன்னே இப்படி மேலே போவான், பயப்படவே தேவையில்லை. எதுக்காக அப்படின்னா அந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது. ஒரு 80-85% உங்களுக்கு வந்து சக்ஸஸ் தான் கொடுக்கும். ஃபெயிலியர் வந்து கண்டிப்பாக வரும், வராதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். எல்லா மெத்தட்லேயுமே வந்து ஃபெயிலியர் வரும். அந்த ஃபெயிலியர் வரும்போது எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியில் வர்றீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது ட்ரேடிங்குடைய வெற்றி ரகசியம். சரிங்களா?
இல்லைங்க நான் இது செல் பண்ணிட்டேன், இல்லை இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப மேலே வந்துருச்சு, கொஞ்சம் கீழே வரும், இல்லை இப்படி மேலே போயிருக்குது, இது ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி வந்து மேலே போயிருக்குது, நான் இந்த இடத்துல செல் பண்ணிட்டேன், இப்படி மேலே போய்ட்டு இப்படி கீழே வரும், வரும்போது நான் இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடுறேனே, அப்படிலாம் நீங்கள் எக்ஸ்கியூஸ் வந்து என்றைக்குமே வந்து எடுக்காதீங்க. ரூல் இஸ் எ ரூல். நான் எப்போவுமே அந்த வார்த்தையை வந்து திரும்ப திரும்ப சொல்லுவேன். ரூல் இஸ் எ ரூல். இந்த இடத்துல வந்து நீங்கள் மேலே போகாதுன்னு நினச்சி ஒரு செல் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ப்ரைஸ் மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான்னா கண்ணை மூடிட்டு ஐஸ் க்ளோஸ், அவ்வளோதான், எக்ஸிட். எவ்வளோ லாஸ் ஆச்சுன்னு நீங்கள் பார்க்காதீங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வெளியில் வர முடியாது. கொஞ்சம் கீழே வந்தோன்னே வரலாமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். வரமாட்டீங்க அவ்வளோ சீக்கிரத்தில். அதனால் வந்து அதை பார்க்காதீங்க. ஐஸ் க்ளோஸ் ட்ரேட் பண்ணிடுங்க, அதாவது வெளியே வந்துடுங்க. ஆனால் 85%, நான் சொல்கிறது 80 to 85%ங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ட்ரேடை வந்து அட்டெம்ப்ட் பண்ணினீங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இவ்வளோ இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பெருசாக வரணும், இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக வந்தால் நல்லாயிருக்கும். அடுத்த கேண்டில் இந்த மாதிரி வந்து இன்டெசிஷனாக முடியணும், அதுக்கடுத்து பொறுமையாக ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்து மேலே வரணும். இதை நம்ம பூமாலை டெக்னிக்னு வந்து சொல்கிறோம். இங்கிலீஷில் என்ட்ரி அட் எக்ஸிட்டு, அதை தான் நம்ம வந்து பூமாலைன்னு வந்து சொல்கிறோம். ஸோ நிஃப்டியில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையிலேயே வந்து ஃப்யூச்சர் மார்க்கெட்டுக்கு நல்ல கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, ஒரு விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ரொம்ப நாளாக என்னை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பேங்க் நிஃப்டி வந்து ரொம்பவே கீழே இருந்ததுங்க. பேங்க் நிஃப்டி வந்து எங்கே இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போட்டு வச்சுருந்தோங்க. இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி வந்து போட்டிருந்தோம். பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல இந்த ட்ரெண்டை வந்து கட் பண்ணி மேலே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நிஃப்டி, சென்செக்ஸு, மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிலாம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனால் ஆச்சரியமாக என்ன நடந்தது அப்படின்னா பேங்க் நிஃப்டி ரொம்பவே கீழே இருந்தது. நான் அப்போ வந்து சும்மா விளையாட்டாக வந்து சொன்னது உண்டுங்க, அந்த பழைய வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இவன் மேலே வர்ற வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ண போகிறாங்களா, ஏன்னா இவர் தான் பெரிய தலை. பேங்க் நிஃப்டி மேலே வர்ற வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ண போகிறாங்களா ஆல் டைம் ஹையில், ஏன்னா இவங்க எல்லாரும் முன்னாடியே போயிட்டாங்க, இவர் இன்னும் வரவே இல்லை. அப்போ என்ன தான் நடக்க போகுது தெரியல. இவர் மேலே வர்றதுக்காக இவங்க கொஞ்சம் கீழே வந்து போக போகிறாங்களா, என்ன நடக்க போகுது தெரியலன்னு பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ பாருங்கள், ரொம்பவே ஆச்சரியமாக 10 நாளுங்க, செப்டம்பர் மாதத்தில் 10 நாள், இன்றைக்கி வந்து 11வது ட்ரேடிங் டே. 50,000 அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் இருந்து 54,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு மார்க்கெட். எல்லாருமே ஆல் டைம் ஹைக்கு மேலே போயிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் நீங்கள் நியூஸ் சேனல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்திய பங்குச்சந்தை வந்து வரலாறு காணாத உச்சத்தை அடைஞ்சிருச்சு, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, யூஎஸில் ரேட் கட் பண்ணதுனால தான் இது நடந்தது அப்படின்னு. நம்ம எப்போதுலேருந்து சொல்கிறோம், செப்டம்பர் மாதம் யூஎஸ் ரேட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். எப்போது 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம் 53,000 போய் கண்டிப்பாக வந்து ரீச் ஆகிடும் அப்படின்னு. என்னாச்சு, 54,000 ரீச் பண்ணிடுச்சு. அந்த பை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது ஒரு மேட்னஸுங்க. மேலே தான் போய்டும். எல்லோரும் மேலே இருக்காங்க. நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸு எல்லோரும் மேலே இருக்காங்க. இவன் மட்டும் எப்படி கீழே இருப்பான்? ஒன்று அவங்களாம் கீழே வரணும், இல்லை இவன் வந்து மேலே போகணும், அவங்கள பிடிக்கணும், இல்லை அவங்க எல்லோரும் சேர்ந்து இவனை பிடிக்கணும். நடந்ததுங்களா? அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக்லாம் கூட யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ட்ரேட்ஸை வந்து கட்டமைச்சிக்கலாம். அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நியூஸு மற்ற விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட இந்த மாதிரி சார்ட்டை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் கூட வந்து 53,000 வந்து மார்க்கெட்டை வந்து ரீச் ஆகிடும் அப்படின்னு நம்ம எப்படி வந்து முன்னாடியே கணிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் அந்த வீடியோ கூட பாருங்கள். பழைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் கட் பண்ணி நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் ஒன்றொன்னா சேர்த்து ஒரு வீடியோ பண்ணி நான் உங்களுக்காக கொடுத்துருக்குறேன். வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். அப்போ நிஃப்டி தானே நம்ம பார்த்துட்டு இருந்தோம், அதுக்குள்ளே இங்கே வந்துட்டோம் பார்த்தீங்களா? ஸோ நிஃப்டி என்ன இருக்குது, உங்களுக்கு செல் ட்ரேடு வந்து உங்களுக்கு வந்து எப்போ கொடுத்துருக்குறான், 25,925. ஸோ ஃபேன்சி நம்பரில் உங்களுக்கு வந்து ஒரு செல்லு நடந்துருக்குது. 925லேருந்து எங்கே வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 861 வரைக்கும் வந்திருக்கு, 860.
அதுக்கப்புறமா இன்னும் கூட இன்றைக்கி டே லோ வந்து இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து மேலே போயிருதுங்க. 850லேருந்து ஆரம்பித்து மேலே போயிருக்கு. பட் ஆனால் அடுத்த முறை வந்து கீழே வரும்போது எங்கே வந்திருக்கேன், 854 வரைக்கும் வந்துட்டு திரும்ப வந்து மேலே அதே ஹைக்கு வந்திருக்கிறான் பார்த்தீங்களா. ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்துட்டு இங்கேருந்தால் ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸ் வந்து கீழே வந்தது. இன்றைக்கி டேஸ் லோவுக்கு ரொம்பவே பக்கத்தில், அதாவது 4 புள்ளி அப்படிங்கிற 850 அப்படிங்கிற ரேஞ்சு இன்றைக்கி லோ 854லேருந்தே வந்து மேலே வந்தது. திரும்ப வந்து அதே இடமான 945க்கு ப்ரைஸ் வந்து டச் பண்ணிச்சுங்க. அதுக்கும் மேலேயும் வந்து ஒரு 4 புள்ளி மேலே போயிருக்கு. 949 வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து வந்து கீழே வந்து வந்துருச்சு. நம்ம எப்போவுமே வந்து 10 புள்ளி வந்து நம்ம பஃபருக்காக நம்ம கண்டிப்பாக வந்து கொடுப்போம். ரொம்பவே வந்து ஷார்ப்பாக நம்ம க்ளோஸ் பண்ண மாட்டோம். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த விக்குக்கு கொஞ்சம் மேலே, அதாவது 4 புள்ளி மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்குது. அடுத்த கேண்டில்லேருந்து கீழே வந்து முடிச்சிட்டான். ஸோ இதில் ட்ரேடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்யூச்சரை ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா, அதனால தான் சொல்கிறேன், பெட்டர் கேபிட்டல் வச்சுக்கிட்டு ரொம்பவே ப்ளசன்ட் மைண்டில், அதாவது பீஸ் ஆஃப் மைண்டில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். கேபிட்டல் நல்லா இருந்ததுன்னா 10,000 50,000 வச்சு ட்ரேட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன், பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கான சைக்காலஜிக்கலாக நீங்கள் வந்து ரொம்பவே வந்து ரெடி ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா. இதுவும் சைக்காலஜிக்கலாக நீங்கள் ரெடியாக தான் இருக்கணும். பட் ஆனால் ஃப்யூச்சர்ஸில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அதிகம். ஃப்யூச்சர்ஸில் ஆப்ஷன்னா வாய்ப்புகள் வந்து அதிகம் உங்களுக்கு. ஏன்னா இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் ஒரு செல் ட்ரேட் எடுத்தீங்கன்னா இதில் ஒரு 50-60 புள்ளிகள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். அதே மாதிரி இந்த லெவல்லே நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த லெவல் கூட வேணாங்க, கீழே வந்தது ப்ரைஸு, கீழே வந்த ப்ரைஸு ஒரு சின்ன புல்பேக் கொடுத்துருக்கானா, திரும்ப கீழே வந்தவன் கரெக்டாக வர முடியல பாருங்கள். நல்லா கீழே வரணுங்க. கீழே வந்துட்டு அப்புறம் மேலே வந்தானா திரும்ப இது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நல்லா கீழே வர முடியாமல் இதுதான் வந்து ப்ரீவியஸ் லோ, அந்த லோவுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருந்து மறுபடியும் மேலே போகும்போது அந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான் பார்த்தீங்களா. இப்போ இது வந்து என்ன சிக்னல் பண்ணுது உங்களுக்கு அப்படின்னா, பையர்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க வாங்கிறதுக்கு. மார்க்கெட்டில் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க வாங்கிறதுக்கு. அதனால தான் இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து இமீடியட்டாக வந்து மேலே வந்து போகுது. பட் ஆனால் திரும்பவும் கூட கீழே வந்து இந்த வாங்கினவங்க ஸ்டாப் லாஸ் எதனாச்சும் இங்கே போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டாப்பை மட்டும் தூக்கியிருக்கிறான் பார்த்தீங்களா. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ப்ரீவியஸ் லோவில் தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து போடுவீங்க. இன்னும் கூட நீங்கள் இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ வரைக்கும் கூட ஒரு கேண்டில் விக்கு வரைக்கும் வந்துட்டு கூட போகுங்க. ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. வந்து ஸ்டாப்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மேலே போயிடும். அப்போ இங்கேருந்து என்ன பண்ணால் பொறுமையாக வந்து மேலே போய் திரும்ப கீழே வரும்போது இந்த லோக்கு வரல பாருங்கள், வராமல் மேலே போனாலே மேலே போயிடுவான். எங்கே போவான், இந்த மாதிரி வால்யூம் கேண்டல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருப்பான். வால்யூம் கேண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், அடுத்த லெவல் போயிடுவான். கண்டிப்பாக அந்த பாடிக்கு போயிடுவான். விக்குக்கே போயிட்டான். திரும்ப கூட நீங்கள் செல் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தலாம். மணி என்னாச்சு, 2:30 ஆகிடுச்சு. 2:30க்கு மேலே ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பண்ணினா கூட ஒன்றும் பிரச்சனை, அதே ரூல் தான். மேலே போய் இப்படி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட், இல்லைனா ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ண வேண்டியது. எங்கே வேணால் புக் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல புக் பண்ணுங்க ப்ராஃபிட்டை, இல்லை இங்கே புக் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராஃபிட் புக்கிங் வந்து உங்களுடைய சாய்ஸ். ரொம்ப பொறுமையாக நிதானமாக வந்து சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் வரும்போது இன்னைக்கு லெவலு, ஒருவேளை இன்னைக்கு லெவலை தாண்டி கீழே போச்சு அப்படின்னா நேற்று லெவல். அப்போ இந்த லெவல் தானே எங்கே வரைக்கும் வருவான், அடுத்து இங்கே வருவான். அந்த லெவலையும் தானே எங்கே வருவான், அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். பையர்ஸ் வந்து அவங்களுடைய அந்த கேண்டில் ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்துக்க வேண்டியதான். என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு மார்க்கெட்டில் பார்த்துட்டு ஈஸியாக வந்து பண்ணிட்டு போயிடலாம். இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறோம் பாருங்கள். கோல்டு வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் போடும்போது இது நான் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபால் ஆச்சுங்க கோல்டு. காலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதே லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆச்சு. கீழே இதுதான் லோ. இந்த லோவில் எப்படி வந்து க்ளோஸ் வச்சுருக்கான் பார்த்தீங்களா. இதுக்கப்புறமா இந்த லெவலை வந்து அவன் கட் பண்ணவே இல்லை, மேலே போனான். ப்ரீவியஸ் லெவலும் கட் பண்ணல. எவ்வளோ வந்து புல்லிஷாக வந்து மேலே போனான் பார்த்தீங்களா. இந்த 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அடடே கண்டிப்பாக இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போயிடுவான்ப்பா. அந்த கேண்டிலை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தான் தோணும். பட் ஆனால் எங்கிருந்து வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து வந்திருக்கிறான். இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கிறான். மலை ஏறிக்கிட்டே இருப்பானா, எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல், ஸ்ட்ரக்சரே இல்லாமல் நீங்கள் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்காதுங்க. ஒரு புல் பேக் வந்து தாங்க போவோம், ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு தாங்க போவோம்.
அப்போ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணோன்னு என்ன பண்ணான், பயங்கரமாக கீழே வந்துட்டான். ஒரு சின்ன பை ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியல. அடுத்து அதை விட கொஞ்சம் பெரிய பை ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியல. அடுத்து இதான் லோ. இந்த லோவுக்கு வந்த உடனே அடுத்து வந்து ஒரு பெரிய பை கேண்டில் பார்த்தீங்களா, க்ரீன் கேண்டில், ஒரு பெரிய க்ரீன் கேண்டில். இந்த பெரிய க்ரீன் கேண்டலுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்கள். இதில் சும்மா அடிப்படைங்க. அதனால் வந்து என்ன நிஃப்டி சொல்கிறீங்க, பேங்க் நிஃப்டி சொல்கிறீங்க, திடீர்னு வந்து கோல்டுக்கு போயிட்டீங்களேன்னு நினைக்காதீங்க. இதை நான் பார்த்தேன், அதனால் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நான் ஃபாரெக்ஸ் கோல்டு வந்து உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ போடும்போது உங்களுக்கு இன்னும் கூட தெளிவாக சொல்கிறேன். பட் ஆனால் இது பாருங்கள், இந்த பெரிய கேண்டில் வந்தது, மேலேருந்து ப்ரைஸு திரும்ப கீழே வந்தது. இந்த லெவல் அவன் கட் பண்ணவே இல்லை பாருங்கள். 1 2 3 4 தடவை வந்து அந்த இடத்துலேயே இருந்திருக்கான். பட் ஆனால் கட் பண்ணல. மேலே போனான், எங்கே போனான், இதுதான் குரூப்பில் டூப்பு கேண்டில். இதோட ஹை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இதான். இதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணால் மேலே போவான். இதை கட் பண்ணால் எதை கட் பண்ணணும், அடுத்து வந்து இதை கட் பண்ணணும், அப்போ தான் இன்னும் மேலே போவான். அப்போ மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், இதுதான் லோவா, அடுத்த லோ பாருங்கள். இந்த இடத்த அவன் விடவே இல்லை பார்த்தீங்களா. இப்படி ட்ரெண்டாக இருக்கானா, கட் பண்ணானா, கட் பண்ணி மேலே போயிட்டான். மேலே போயிட்டு இங்கே எப்படி வந்து இந்த இடத்த வந்து அவன் விடவே இல்லைன்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி அவன் இந்த இடத்துலையும் வந்து இந்த இடத்த விடவே இல்லை பார்த்தீங்களா. விடாமல் என்ன பண்ணுறான், அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கிறான். நீங்கள் ஒரு 6 மாதம் வந்து இதை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றுமே சொல்ல. நீங்கள் எந்த சார்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, இதுதான் எடுத்துக்கணும், இதை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். எந்த மார்க்கெட் வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த மார்க்கெட்டில் என்ன இந்த மாதிரி என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஸோ மேலே போகும்போது எப்படி போயிட்டு இருக்குது, கீழே வரும்போது எப்படி வந்து சிக்னல் நம்மளுக்கு கொடுக்குறான், எந்த இடத்துல நம்ம ஒரு வேளை ட்ரேட் எடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும், பிரேக் ஆச்சு அப்படின்னா இப்படி பிரேக் ஆகி நல்லா வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை வந்து பிரேக் அவுட் ஆகி ஓப்பன் ஆகலாம். இந்த மாதிரி எப்படி வந்து நேற்று வந்து இன்றைக்கி காலையில் எப்படி இவ்வளோ பெரிய கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சோ அந்த மாதிரி நாளைக்கும் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கான சிக்னல் இங்கேயே இருக்குது. பட் ஆனால் ட்ரேட் எடுக்கலாமா, வேண்டாம், கடை திறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, சரி, ஓகே. நிஃப்டியோடைய ஆப்ஷன்ஸில் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி என்ன மாதிரி வந்து வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸு இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வந்து போயிருக்குது. அதை நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோடைய பிகினிங்லேயே பார்த்தோம். நம்ம செல் ட்ரேடு எடுத்து ட்ரை பண்ண மாட்டோம் அப்படிங்கிறனால இது வந்து நம்ம செல் பண்ண முடியாதுங்க. கீழே வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். நம்மளுடைய டார்கெட்டு இந்த லெவலுக்கு வந்ததுன்னா பை பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரைஸு பொறுமையாக வந்து கீழே வருது, மேலே போயிட்டு திரும்ப வந்து கீழே வந்துருக்குது. மேலே போயிட்டு கீழே வர முடியல பார்த்தீங்களா. வர முடியாமல் இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்டு தெரியுதா உங்களுக்கு. அப்போ இதை இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆச்சு, நம்ம பேட்டர்ன் ஆச்சா. நம்ம பேட்டர்ன் என்ன ஆகும், பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும், மேலே போய்டும். மேலே எங்கே போவோம், இந்த லெவலுக்கு கண்டிப்பாக வந்து போய்டும். எக்ஸாக்டாக இங்கேருந்து அந்த லெவலுக்கு போய் தான் சின்ன ரிவர்சல் ஆகிருக்குது. இன்றைக்கி ஹைக்கே வந்து போயிட்டோம். இந்த வால்யூம் கேண்டில் பார்த்தீங்கனாலே நீங்கள் தைரியமாக வந்து ஹோல்ட் பண்ணலாம். அதனால தான் நீங்கள் பையை வந்து இந்த ரேஞ்சில் எங்கேயோ எடுக்கணும். சரி, நான் இந்த பையை எடுத்த உடனே கீழே போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, இங்கே இப்படி வந்து க்ளோஸ் வச்சேன்னா என்ன பண்ணுறது, எக்ஸிட் பண்ணிவிடுங்கன்றேன். 5 புள்ளி 6 புள்ளி 10 புள்ளி வரைக்கும் பாருங்கள், தப்பே இல்லை. 10 புள்ளிக்கு மேலே போகுதா, எக்ஸிட் பண்ணிடுங்க. அப்போ இங்கேருந்து இங்கே வந்து ரொம்ப வந்து பெரிய மூமெண்ட் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து இல்லைங்க. அதனால் 160லேருந்து 220 வரைக்கும் தான் போயிருக்கு. கிட்டத்தட்ட 50-60 புள்ளி வந்து கொடுத்துருக்குறான் நிஃப்டியில் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் பொறுமையாக வந்து, ஆனால் காலையில் எடுத்த உடனே சில பேர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்குறது உண்டு, ஃபஸ்ட்டு கேண்டில்லே எப்படி கண்டுபிடிக்கிறது, மேலே போகிறான்னா ஃபஸ்ட்டு கேண்டில்லே கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறீங்க. மார்க்கெட் வந்து 3:30 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு வந்து கொடுக்குது. முதல்ல 5 நிமிஷத்துலேயே நீங்கள் ட்ரேடை முடிச்சுட்டு எங்கே போக போகிறீங்க. பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு வந்து கொடுப்பான். வாய்ப்பு கொடுக்கும்போது உள்ளே வாங்க. வாய்ப்பு கொடுக்கல, உங்களுக்கு ஒரு துளி சந்தேகம் இருந்தால் கூட அந்த ட்ரேடை எடுக்காதீங்க, அவ்வளோதான். பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துக்கு வந்தால் எடுங்க. ஆப்போசிட்டாக போச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. 4 புள்ளி 5 புள்ளியிலே எக்ஸிட் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய லாஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 20-25 புள்ளி வரைக்கும் லாஸ் ஆகும். அதுக்கு மேலே வந்து லாஸுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அப்போது நீங்கள் சரியான இடம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாமல் எடுத்திங்கன்னா லாஸ் கொஞ்சம் அதிகமாக வரதான் நிறைய வாய்ப்பு இருக்குது.
அப்போ நிஃப்டி கால் ஆப்ஷனில் அது நடந்தது. நிஃப்டி புட் ஆப்ஷனில் என்ன நடந்துருக்குது? இன்றைக்கி மார்க்கெட்டு ஒன்றும் பெரிய மூவே இல்லைங்க. பெரிய மூவே இல்லைனா கூட ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து உங்களுக்கு புல்லிஷாக வந்து அதாவது கேப் அப் ஆகி ஓப்பன் ஆனதுனால புட் ஆப்ஷன் வந்து கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிட்டு நேராக கீழே வந்ததுங்க. இந்த லெவலில் இருந்து ப்ரைஸு ரெக்கவர் ஆகி மேலே போயிருக்கு. எங்கே போயிருக்கு? இதை கட் பண்ணானா தான் மேலே போவான். கட் பண்ணல. கீழே வந்தானா இதை கட் பண்ணானா தான் கீழே போவான். கீழேயும் போகல. திரும்பவும் மேலே போகிறான். இதை கட் பண்ணானா தான் மேலே போவான். திரும்பவும் கூட கீழே வந்தான். இதை கட் பண்ணானா தான் கீழே போவான். எப்படி வந்து உங்களுக்கு வந்து இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு இந்த இடம் தெரியாதுங்க உங்களுக்கு. இங்கே வந்து இப்படி போகிறது உங்களுக்கு தெரியாது. அடுத்த தடவை கீழே வர்றது உங்களுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் மேலே ஒரு தடவை போயிட்டு கீழே அதே லெவலுக்கு வந்துட்டு தான் மேலே இங்கே போயிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் டைம் இங்கே போகும்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம், போன தடவை இங்கேருந்து கீழே வந்திருக்கிறான், அப்போ இந்த தடவையும் வர வாய்ப்பு இருக்குது. நினச்ச மாதிரி கீழே போகுது. அப்போது திரும்ப கூட இந்த இடத்துல ஏற்கனவே சப்போர்ட் எதுனால ஒருவேளை சப்போர்ட் எடுத்துருவானோ, எடுத்துட்டான். திரும்ப ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கா? இருக்குது. திரும்பவும் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் இந்த லெவல் வரைக்கும் வரல பார்த்தீங்களா? நல்ல புல்லிஷாக மேலே போய் இதுதான் ட்ராப் கேண்டில் அப்படின்னா அதான் ட்ராப். நல்ல புல்லிஷாக மேலே போகிற மாதிரி போகுது பார்த்தீங்களா? இது பாருங்கள், இது நல்லா புல்லிஷாக மேலே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பியரிஷாக கீழே வர்ற மாதிரி இருக்கும். நல்ல பியரிஷாக கீழே எப்படி வந்து ஏமாந்துருக்கான் பார்த்தீங்களா? இதைத்தான் நீங்கள் ரசிக்கணும், இதைத்தான் நீங்கள் கவனிக்கணும். இதை ரசிச்சிங்கனாலே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பிடிச்சிருவீங்க. அதாவது கரெக்டாக இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ புல்லிஷாக கேண்டில் போகுது பார்த்தீங்களா? இதில் தான் நம்ம ஏமாந்து பை பண்ணுவோம். பை பண்ணோன்னா அவன் கீழே போயிடுவான். கீழே போகும்போது என்ன பண்ணுவோம், சில பேர் வந்து இது நானும் இந்த தப்பெல்லாம் ஆரம்ப காலத்தில் பண்ணது உண்டுங்க. கீழே போகும்போது வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஐயோ இது வேலைக்கு ஆகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு செல்லு வந்து இந்த இடத்துல எடுப்போம். ஏன்னா இதை பிரேக் பண்ணி போயிடுமா, பெரிய கேண்டிலாக வந்து வந்துருக்குதான். நம்ம செல் பண்ணோன்னு என்ன பண்ணுவோம், மேலே போயிடுவோம். ஃபஸ்ட்டு பண்ண ட்ரேடே வந்து கரெக்டான ட்ரேடு தான் போல், நம்ம தேவையில்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸை புக் பண்ணிவிட்டு உடனே இந்த இடத்துல வந்து பை பண்ணோன்னா கீழே வந்துடுவோம். இது எல்லாத்துக்கும் நடக்கிற விஷயந்தாங்க. இதை விட்டு நீங்கள் வெளியில் வரணும், அவ்வளோதான். இந்த சேனலுடைய நோக்கமே அதுதான். இப்போ மேலே கீழே கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து டச் ஆகிட்டு கீழே வந்துட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் என்னாச்சு, இவ்வளோ தான் போயிருக்கான். போயிட்டு இந்த லெவல்லேருந்தே ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ வரைக்கும் போயிட்டு தான் வந்தது. இன்னும் கூட கொஞ்சம் மேலே போய் தான் வந்திருக்குது. ஆனால் இந்த தடவை இங்கிருந்தே வந்து கீழே வந்தது. இந்த தடவை பிரேக் ஆகி எப்போவுமே உங்களுக்கு இதே மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாகவே இப்படியே போகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. ஒரு கட்டத்தில் பிரேக் ஆகிடும். அந்த பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை 3 தடவை டச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்த தடவை வந்து டச் ஆகாமல் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம்லாம் நீங்கள் பை ட்ரேடை வந்து எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. இந்த இடத்துலையும் நீங்கள் செல் ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க, ஒரு வேளை மேலே போச்சு அப்படின்னா. ஸோ புட் ஆப்ஷன், நிஃப்டி புட் ஆப்ஷன் இது. பேங்க் நிஃப்டியில் வந்து என்ன நடந்தது அப்படின்னா, ஓப்பன் ஆனோன்னா வந்து ப்ரைஸ் வந்து நல்லாவே வந்து மேலே போயிடுச்சுங்க. இந்த மேலே போன ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம பேட்டர்னு கவனிச்சிங்கன்னா தெரியும், இது ஒரே இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்கான் பார்த்தீங்களா? இங்கே வந்து உங்களுக்கு ரேஞ்ச் வந்து இவ்வளோ ரேஞ்ச் இருந்ததுங்க. அந்த ரேஞ்சு போக 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 சுருங்கி இந்த இடத்துல ஒரு மாதிரி ப்ரெஷர் பில்டப் ஆகிடுங்க. இது வந்து ப்ரெஷர் பில்டப் ஆகுது அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லுவேன். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா தெரியும், இங்கேருந்து இவ்வளோ தூரம் போச்சு, 100 புள்ளி போகுது, கீழே வரும்போது 80 புள்ளி தான் வரும். திரும்ப வந்து 80 புள்ளி மேலே போயிட்டு கீழே வரும்போது 60 புள்ளி தான் வரும். மேலே திரும்ப 60 புள்ளி போயிட்டு கீழே வரும்போது 40 தான் வரும். திரும்பவும் மேலே போயிட்டு கீழே வரும்போது 30, 20, 10. இங்கே எவ்வளோ வந்து 100 வந்து இங்கே எவ்வளோ வந்து 10 தான் வரும். அதான் கம்ப்ரெஷன். கம்ப்ரஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே எக்ஸ்பேண்ட் ஆகிடும். எக்ஸ்பேண்ட் ஆகி எந்த பக்கம் போகும்னு உங்களுக்கு வந்து அந்த பேட்டர்னை நீங்கள் ரெகுலராக வந்து கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா தான் தெரியும். அப்போ என்ன ஆச்சு, ப்ரைஸு எக்ஸ்பேண்ட் ஆகி மேலே ஒன்ஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னா சல்லுன்னு வந்து மேலே போயிடும். நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்டு எந்த பக்கம் வந்து போயிட்டு இருக்குன்னு நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது, மேலே தான் போயிட்டு இருக்குது. ஸோ மேலே போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ட்ரேடு எப்படி கட்டமைச்சிப்பீங்க, சும்மா இப்படி வர்றீங்க, இந்த இடத்துல பார்க்குறீங்க, ஐயோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். எதுக்கு, டிஸ்கவுண்ட் கொடுப்பான். டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது நம்ம பை பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து மேலே போயிட்டு இருக்க பேட்டர்னை பிரேக் ஆச்சுன்னா கீழே வரும், கீழே வந்தோன்னா நம்ம பை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணலாம். இது வந்து அப்படி கிடையாதுங்க. இது வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டு இருக்குது.
அப் ட்ரெண்டில் இருக்குது. ஒரு வேளை பிரேக் ஆனானா மேலே இங்கேருந்து எவ்வளோ தூரம் போனான்னு பார்த்தீங்களா? 965ங்க, 960ன்னு வச்சுக்கோங்க. 960லேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்கான்? 250 வரைக்கும் போயிருக்கு. ஏறக்குறைய ஒரு 300 புள்ளிகளுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கொடுத்துட்ருப்போம். இது வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல க்ளோஸ் பண்ண முடியாதுல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வால்யூம் கேண்டில் இப்படி வந்தோன்னா இந்த கேண்டில்லையே கூட க்ளோஸ் பண்ணிடுவோம். இல்லை அடுத்த கேண்டில் நல்லா வால்யூம் வருது, க்ளோஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணுறோம். அடுத்த கேண்டில் பியரிஷாக முடிஞ்ச உடனே வெளியில் கூட வந்துடலாம். ஏன் வர்ற ப்ராஃபிட் வந்து விடுவானே? இல்லை 100 புள்ளி போதும் எனக்கு, இல்லை 200 புள்ளி போதும் அப்படின்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வெளியில் வரலாம். ஸோ ஆக மொத்தத்தில் நீங்கள் ஃப்யூச்சர்ஸை நல்ல கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சாலிடாகவே ட்ரேட் எடுக்கிற விஷயங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன்லாம் நான் ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து உங்களுக்கு நிறைய தடவை உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். ஒன்ஸ் வந்து ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டோம், கீழே போகும்போது வந்து அந்த லெவல் வரைக்கும் போகாமல் மேலே வந்தாலே இதை ட்ரெண்ட் லைனை போட்டுடலாம், இதை வந்து ரெசிஸ்டன்ஸ் போட்டுடலாம். அப்போ இங்கே எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் கீழே போகும், இங்கே எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் மேலே வரும். இதை விட நம்மளுக்கு என்ன ஐடியா வேணும்? சின்ன ப்ராஃபிட்டோட பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு வந்து போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட மொத்தமாகவே மேலே போனதுனால இந்த இடத்துல வந்து ஆரம்பத்தில் ஃபஸ்ட் கேண்டில் விட்டுட்டு 2வது 3வது கேண்டில் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்து அதோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நம்ம எடுத்து நம்ம என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அதில் தான் நம்மளுக்கான ட்ரேடு கிடைக்குதா அப்படின்னு வாய்ப்பு எதனா இருக்குதான்னு வந்து பார்ப்போம் நம்ம. அப்போ இதில் வந்து என்ன நடந்திருக்குது? இதுலேயும் வந்து அதே தான் நடந்திருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி மேலேயும் வந்து போயிருக்குது. 350 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட 600 அப்படிங்கிற இடத்த வரைக்குமே வந்து போயிடுச்சுங்க. ஸோ ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்தது. பட் ஆனால் அடுத்த கேண்டில் வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே போகலை. இந்த கேண்டில் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வரணும், அடுத்த கேண்டில் மேலே போகணும். பட் ஆனால் அது முடியும் போது வந்து இந்த மாதிரி வந்து இன்டிசிஷனாக முடியணும். அப்போ அடுத்து வந்து இப்படி போகும்போது வந்து இந்த இடத்துல செல் பண்ணிங்கன்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி டே ஸ்லோவுக்கு வந்துடும். அதான் கான்செப்ட்டு. பட் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குது? அடுத்த கேண்டில் இதுதான் ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை, அடுத்த கேண்டிலோட ஹை இதுதான், அதுக்கு உள்ளேயே முடிஞ்சிருச்சு. அப்போது அந்த கான்செப்ட் வந்து வேலை செய்யாது. அந்த மாதிரி நீங்கள் அடுத்து நீங்கள் அதை பார்க்க தான் உங்களுக்கு வந்து அதோடைய பழக்கம் வரும். அதனால தான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறது. பட் இதில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகுது. கீழே வரும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வர முடியாமல் மேலே போயிட்டே இருக்கான். ப்ரெஷர் நல்லா பில்டப் ஆச்சு இந்த இடத்துல, அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சிக்னல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ரொம்பவே வந்து உங்களுக்கு பொறுமை வேணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து தெரியாது. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மார்க்கெட் ரன் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஓஹோ இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட்ஸை வந்து கட்டமைக்கலாம். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்த்துட்டீங்க, நிஃப்டி பார்த்துட்டீங்க. சென்செக்ஸ் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு தான் சொல்லலாம். சென்செக்ஸ்லாம் ஆல் டைம் ஹைக்கு போயிடுச்சு. 84,000 அப்படிங்கிற புதிய உச்சத்தை வந்து அடைஞ்சிருச்சு அப்படின்னு அன்றைக்கி வெள்ளிக்கிழமையை வந்து சொல்லியாச்சு. அப்போ இன்னும் கூட மேலே வந்து போக ட்ரை பண்ணி 85,000க்கு ரொம்பவே பக்கத்தில் வந்து இன்றைக்கி வந்து முடிச்சிருக்குதுங்க. அது முடிக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி நல்லா மேலே போச்சு. பட் ஆனால் செகண்ட் கேண்டில் அந்த ஹைக்கு கூட போக முடியல. பட் ஆனால் அந்த ஃபஸ்ட் கேண்டில் ஹையிலேயே அப்படியே இருந்துட்டு நிஃப்டி மாதிரியே வந்து கீழே வந்து வந்துருச்சுங்க. ஸோ ப்ரைஸு மேலே கீழே வந்தது. இதுவும் வந்து ப்ரெஷர் பாயிண்ட் தான். இந்த ப்ரெஷர் வந்து பிரேக் ஆகி கீழே வந்தது. எங்கே வந்ததுன்னு கவனிச்சிங்கன்னா இன்றைக்கி லோ எங்கே வந்ததோ அந்த லோ வரைக்கும் வந்துருக்கு. திரும்ப மேலே போய்ட்டு கீழே வரும்போது அந்த லோவை கொஞ்சம் பிரேக் பண்ணுற மாதிரி காமிச்சான். பட் ஆனால் இம்மிடியேட்டாக ரெக்கவர் ஆகி மேலே போனவன் இந்த ஹை எதுவோ அந்த ஹைக்கு மேலேயே போய் முடிச்சிட்டான். அப்போ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்டாகி வந்து மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்குது. பட் ஆனால் இது இன் ஜென்ரல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இன்றைக்கி ட்ரேட் பண்ணுற மாதிரி வந்து இல்லைங்க. மார்க்கெட் ரொம்ப வந்து சின்ன ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆச்சு. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ட்ரேட் ஆச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வந்து ரேஞ்சே கிடையாதுங்க, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 84,650 அப்படிங்கிற இடத்துல இருந்து 84,650 சென்செக்ஸில் சொல்கிறேன் 85,000 அவ்வளோதான் வந்து இன்றைக்கி ட்ரேடே ஆகிருக்குது. அதுவும் ரொம்பவே சின்ன கேண்டில்ஸு. சென்செக்ஸ் யாராச்சும் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்பவே வந்து போரிங்காக வந்து இருந்திருக்கும். உங்களுக்கான ட்ரேட்ஸும் வந்து சரியாக வந்து கிடைக்கலங்க. அப்படி தான் பார்க்கணும் நம்ம சென்செக்ஸை. அப்போது மிட் கேப் நிஃப்டியில் நம்ம ஒரு விஷயம் பேசணும், ஞாபகம் இருக்குங்களா?
என்ன அப்படின்னா, இது வந்து எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்னில் வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு வந்து பேசினோங்க. இந்த எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்ன் என்ன பண்ணோம்னா, இங்கே வந்து ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க. சின்ன ரேஞ்சாக இருந்துட்டு அப்புறமா வந்து ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன எதிர்பார்த்தோம், இங்கே இருந்து ப்ரைஸ் வந்து இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது அப்படின்னு வந்து பேசினோம். எப்போ பேசினோம்? இங்கே இருக்கும்போதே பேசினோம். அப்போ என்ன பண்ணிகிட்டே இருக்கான் ப்ரைஸு? பொறுமையாக வந்து மேலே போயிட்டு இருந்தான். உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாமல் என்ன ஆயிடுச்சு பாருங்கள். இது என்ன ரேஞ்ச் இது? கிட்டத்தட்ட 12,950 அப்படிங்கிற இடத்துல இருந்து 13,300 அப்படிங்கிற இடம் வரைக்குமே வந்து ப்ரைஸ் வந்து போயிடுச்சுங்க. இன்னும் மேலே போயிட்டு 13,580 இல்லைனா 13,600 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்குமே வந்து ப்ரைஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்ன்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த பேட்டர்ன் பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு வந்து கொடுப்பாங்க. ஸோ எக்ஸ்பேண்டிங் சேனல்ஸ் பேட்டர்னில் போயிட்டு இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து இன்னும் கூட நல்லா புல்லிஷாக வந்து மேலே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி என்ன வாய்ப்பு கொடுத்துருக்குறான் அப்படின்னா ஒன்றுமே கொடுக்கலங்க. திரும்ப நம்ம அப்படி தான் வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை ஃபியூச்சர்ஸை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கான வாய்ப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்த ப்ரைஸை மேலே போச்சுங்க. ப்ரீவியஸாக இங்கே வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு பை மார்க்கெட். அதனால தான் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன், ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஸோ ட்ரெண்டு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் இது எல்லாத்தையும் என்ட்ரி அட் எக்ஸிட்னு நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்க மாட்டீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ட்ரேடு ஆனதுக்கப்புறமா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் காலங்காத்தால் எல்லாருமே வந்து ஒரு எந்தூசியாசமாக வந்து மார்க்கெட்டில் அந்தளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து பைன்னு இருக்கும்போது நம்ம போய்ட்டு புதுசாக வந்து செல்லுன்னு எடுக்க முடியாது. அதுக்கான வாய்ப்பு கொடுக்கும்போது நம்ம ட்ரை பண்ணலாம். என்ன வாய்ப்பு? நல்ல புல்லிஷாக மேலே போயிட்டு இருக்கும்போது வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரீவியஸ் ஆகி நீங்கள் செல் பண்ணிங்கன்னா இவ்வளோ தான் கிட்ட போகணும். இல்லை நான் ஃபஸ்ட்டு கேண்டில்லையே நான் வந்து செல்லை ட்ரை பண்ணுறேன்னா அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோங்க. செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் இங்கே வந்தான், அங்கேருந்து கொஞ்சம் கீழே வந்தான். பட் ஆனால் அடுத்த கேண்டிலே வந்து நல்லாவே வந்து மேலே வந்தாச்சு. அப்போது இவ்வளோ ஒரு புல்லிஷ்னஸில் ஒரு பியரிஷ்னஸ் வந்ததுங்களா? உங்களுக்கு நான் அந்த லைவ் ரெக்கார்டிங் வந்து கோல்டில் வந்து காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே மாதிரியே இருக்காது. அப்போ இங்கே வந்தது ப்ரைஸ் வந்து கீழே வரைக்கும் வந்தது, அந்த $1,700 வரைக்கும் வந்ததுன்னு பார்த்தீங்களா, அதே மாதிரியே இருக்கா இது கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் கீழே போகலன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் இந்த செட்டப் அதே மாதிரி இல்லை. அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கணும். திரும்ப கீழேருந்து மேலே வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ், பாசிட்டிவ் ஸ்டாப் லாஸு $400 அப்படிங்கிற இடத்த வந்து ஹிட் பண்ணிவிட்டு மேலே வரைக்கும் வந்தது. ஆனால் மேலேருந்து எக்ஸாக்டாக கீழே தான் போச்சு. அந்த கோல்டுலேயும் சரி, இந்த மிட் கேப் நிஃப்டிலையும் சரி, அதுவும் இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து நடந்தது. அப்போ நான் என்ன சொல்லுவேன், அதே விஷயந்தாங்க திரும்ப நடக்குது. கொஞ்சம் வேறு மாதிரி நடக்குது. நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தைரியமாக வந்து நீங்கள் ட்ரேட்ஸை வந்து எடுக்கலாம். இதுலேயே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா புல்லிஷாக மேலே போச்சா, கீழே வந்துட்டு பூமாலை மேலே வரைக்கும். இந்த கேண்டல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரேக் ஆகி மேலே போயிடும் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா தான் மேலே போவான், எல்லாம் போகவே மாட்டான், நெவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணல. இது நல்லா ட்ரேட் ஆகிட்டு இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணல, அப்படியே விட்டுட்டான். எங்கே 13,250 அப்படிங்கிற இடத்துல இருந்து எங்கே வரைக்கும் வந்தான்? 13,200 அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கான். ஒரு 50 புள்ளி கீழே வந்தான். அதுக்கு மேலே ஒன்றுமே நடக்கல. அப்படியே வந்து மார்க்கெட்டை வந்து முடிச்சிட்டாங்க. அப்போ மிட் கேப்பில் நம்மளுக்கான என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் தான். கால் ஆப்ஷனில் என்ன வாய்ப்பு? ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குது மார்க்கெட்டு. நான் இன்றைக்கி வந்து என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, மிட் கேப் ஒரு வேளை வந்து நம்ம எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்னில் இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து இப்படி மேலே போயிட்டு இந்த இடத்துல இருக்குன்னா மறுபடியும் வந்து பிரேக் ஆகி மேலே போயிடும் அப்படின்ட்டு. பட் ஆனால் அதுக்கான சைன் இருக்குது. ஏன்னா இந்த லெவலை வந்து அவன் கட் பண்ணவே இல்லை, கடைசி வரைக்கும் இங்கேயே நின்ட்டான். இப்போது இப்படி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை டார்கெட்டாக கூட நம்ம வந்து பார்க்கலாம். பட் ஆனால் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு கடை திறந்தால் தான் தெரியும். ஏன்னா நம்ம பையினா சப்போர்ட்லேயே பை தான். அதுக்கப்புறம் வந்து பை ட்ரேடை வந்து நம்ம யோசித்து கூட பார்க்க மாட்டோம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்குது? இன்றைக்கும் வந்து நீங்கள் பை பண்ணுற மாதிரி எதனா வாய்ப்பு இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி சப்போர்ட் வந்து ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஹிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சும்மா வேணால் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பெரிய ப்ராஃபிட்லாம் உங்களுக்கு ஒன்றும் வந்துடாதுங்க. 200 அப்படிங்கிற இடத்துலேருந்து 210க்கு தான் போயிருக்கு.
ஸோ இதே மாதிரியே கிட்டத்தட்ட காலையில் 11 மணியிலிருந்து மார்க்கெட்டு முடிகிற வரைக்கும் 10 புள்ளி மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே ரொம்பவே பர்ஃபெக்டாக ட்ரேட் ஆகிருக்குது. பட் ஆனால் 10 புள்ளி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அதனால் இதுவும் வந்து ரொம்பவே போர் அடிச்சிருக்கும். மிட் கேப் நிஃப்டி இன்றைக்கி யாராச்சும் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதுவும் எஸ்பெஷலி ஆப்ஷன்ஸு ஃபியூச்சர்ஸு ரெண்டுமே வந்து சொல்கிறேன். சென்செக்ஸும் அதே மாதிரி தான். நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும்தான் கொஞ்சம் வாய்ப்பு வந்து கொடுத்த மாதிரி இருந்தது. மற்ற எல்லாருமே வந்து அப்படி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்காங்க. ஸோ ஃபின் நிஃப்டி அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியை அப்படியே வந்து ஜெராக்ஸ் எடுத்து ட்ரேட் ஆகிற மாதிரி ட்ரேட் ஆகுங்க. அப்போ இந்த ஃபின் நிஃப்டியில் வந்து என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கூட பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்ததோ அதே தாங்க நடந்திருக்குது. ஒரு மேலே கீழே இந்த மாதிரி போயிட்டு இந்த ப்ரைஸு இந்த இடத்துல நல்ல ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆகி இவ்வளோ தூரம் வந்து போயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்ததோ அதே தான் இதுலேயும் வந்து நடந்திருக்குது. இதில் வந்துட்டு உங்களுக்கு 1 ஹவர்லலாம் வேறு ஒன்றும் பெருசாக வந்து ட்ரெண்டெல்லாம் வந்து தெரியலங்க. இது நல்லா வந்து மேலே போயிட்டு இருக்கனால ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு போகுமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம கடை திறந்ததுக்கப்புறம் தான் ட்ரேடுங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. அப்போ இதோடைய ஆப்ஷன்ஸுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, சப்போர்ட்டுக்கு எப்போலாம் வந்துருதோ எப்படி எக்ஸாக்டாக மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா, எப்படி வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி வந்து வேலை செஞ்சுருக்கு பார்த்தீங்களா, ஒரு ட்ரெண்ட் லைன் மேலே போகும்போது இந்த ஹைக்கு மேலே போகணும், போக முடியல பாருங்கள். இந்த ஹைக்கு மேலே போகணும், போக முடியல. இந்த ஹைக்கு மேலே போக முடியல. இந்த ஹைக்கு மேலே இந்த இடத்துல கீழே வரணும், இங்கே சப்போர்ட்டுக்கு வரணும். இங்கே வந்திருக்கிறான், இங்கே வந்திருக்கிறான், இங்கே வந்திருக்கிறான், இங்கே வந்திருக்கான், இங்கே வரல. வராமல் மேலே போனோம். என்ன பண்ணான், இதை பிரேக் பண்ணால் மேலே போனான். இந்த பிரேக் அவுட் லெவலை ரீடெஸ்ட் பண்ணால் மேலே நல்லா போயிட்டான். திரும்ப கீழே வந்து இந்த பிரேக் அவுட் லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கேயே வந்து இன்ட்ரெஸ்ட் மார்க். ஸோ இது வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக நடந்துருக்குது. நீங்கள் பண்ண வேண்டிய வேலை எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே சப்போர்ட் வரும்போது தைரியமாக பை பண்ணுறது தான். ஒரு தடவை உங்களுக்கு வந்து தெரியாது, இப்படி மேலே போயிட்டு இப்படி கீழே வரும்போது உங்களுக்கு தெரியாது எந்த இடத்துலேருந்து மேலே போவான்னு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவே இருக்காது. ஆனால் இங்கிருந்து திரும்ப மேலே இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பவும் கீழே வந்து அதே இடத்துல சப்போர்ட் எதிர மறுபடியும் மேலே போயிருக்கேன் பார்த்தீங்களா, திரும்பவும் கூட அதே இடத்துக்கு வரும்போது நீங்கள் என்ன ட்ரை பண்ணலாம், ட்ரை தான், அவ்வளோதான். இது நான் இப்படி தான் போகும்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் இப்படி தான் போகும், நீங்கள் பை பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் 50,000 ப்ராஃபிட் எடுத்துடலாம், அந்த மாதிரி நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல முயற்சி, இந்த இடத்துல எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு ரொம்பவே பக்கத்தில் வரும்போது ஒரு ட்ரேடு, இப்படி போய் கேண்டில் எதனா கீழே க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட், லாஸை ஒத்துக்கிட்டு வெளியில் வந்துடுங்க. திரும்ப 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 நான் சொல்கிறது அதுதான். அதனால் நான் இப்போ சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது, இது என்ன ட்ரேடிங் இவ்வளோ தானா அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. இதில் பெரிய சைக்காலஜிக்கலாக வந்து நீங்கள் ரொம்பவே வந்து தயாராக இருந்தீங்கன்னா தான் இது பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே. ஏன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ட்ரேடிங் ரொம்ப நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்குது, பணத்தை போட்டு ஏமாந்துட போகிறாங்க அப்படின்னாரு. இது நான் வந்து இதை இன்றைக்கே உங்களை நான் ட்ரேடு எடுக்கவே சொல்லவே மாட்டேன். நான் தான் சொல்லுறேன், 6 மாதம் 500 தடவை இதை மாதிரி பார்க்கணும். 500 டைம்ஸ். நான் 5000 டைம்ஸுக்கு மேலே பார்த்துட்டேன். அப்போ நீங்கள் 500 டைம்ஸ்னாச்சும் அட்லீஸ்ட் வந்து பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு செட்டப் எந்த சார்ட்டில் வேணாலும் சரி, ஃபியூச்சரில், கமாடிட்டியில், எதில் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கனாலே ரெடி ஆயிடுவீங்க. இது நான் பார்த்துருக்கேனே, 500 தடவை பார்த்துருக்கேனே, இது இப்படி தான் பண்ணுவான், இந்த இடத்துல இப்படி வருவான் கீழே, இந்த இடத்துல நீங்கள் பையை தைரியமாக வந்து பண்ணுவீங்க, அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி வருவான், அப்புறம் க்ளோஸ் வந்து இங்கே கொண்டு போய் வைப்பான். நீங்கள் சும்மா பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா பயிற்சி. ஏன்னா 500 தடவை இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் மேலே போய் பிரேக் ஆகி போவான். ஸோ அது நடக்கும். அப்போ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். அப்போ கூட நீங்கள் இந்த மாதிரி போகும்போது நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி போகும்போது இப்படி போய் க்ளோஸ் வச்சுட்டான்னு வைங்களேன், நம்மளுக்கும் இந்த ட்ரேடுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அந்த லாஸை ஒத்துக்கிட்டு வெளியில் வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் கீழே போகும்போது பார்த்துக்கிட்டு, இன்னும் கீழே போகும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து இருக்க மாட்டீங்க. இங்கேயே நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. அவ்வளோதான். அதுதான் பயிற்சி. ஸோ ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லா சார்ட்டுமே வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கிறனால நம்ம க்ரூட் ஆயிலில் கூட என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போங்க. க்ரூட் ஆயில் வந்து நீங்கள் நல்ல ஒரு மூவ் வந்து இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 6100 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் வந்து நல்லா மேலே போச்சுங்க. அந்த நல்லா மேலே போன ப்ரைஸு திரும்ப வந்து அதே ரேஞ்சுக்கு வந்தது. திரும்ப வந்து மேலே போகும்போது அந்த ரேஞ்சுக்கு போக முடியாமல் கீழே வந்து தான் இவ்வளோ பெரிய ஃபால் ஆச்சுங்க. 5500 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்தது ப்ரைஸு. இந்த வர்றதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா வந்து விழுந்த மார்க்கெட்டு
இப்படி நல்லா இப்படி விழுந்தது. அதுக்கப்புறமா இந்த ரெக்கவரி பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே வந்து ஸ்டைலிஷாக இருக்கும். ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஒரு இடத்துலையும் வந்து நின்று 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 விழுந்திருப்பான். இது இது வந்து எப்படின்னா, இது கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகாக தெரியும் உங்களுக்கு, ரொம்ப பிடிச்ச மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். எப்படி எப்படின்னா இது பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் தெரியும். பாருங்கள், நான் சொன்னதுக்கப்புறம் எத்தனை பேர் இதை கவனிச்சிங்கன்னு தெரில. இந்த மாதிரி போயிட்டே இருக்கான் விழுந்துறாங்க கீழே, இந்த மாதிரி போயிட்டே இருக்கான் விழுந்துறாங்க கீழே. அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ மேலே போகும்போது வந்து அதே ஃபார்மேட்டை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கா? கொஞ்சம் இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாமல் இருக்கிறான், மேலே போயிட்டான். இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாமல் இருக்கிறான், மேலே போயிடுவானோ தெரியல. பட் ஆனால் அங்கே என்ன நடந்ததோ அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கீழே இது ஒரு லோன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. இந்த லெவலுக்கு வரும்போது நம்ம வந்து பேசணும், ஞாபகம் இருக்கா? இந்த லெவலுக்கு வரும்போது க்ரூட் ஆயில் வந்து பேசணும். என்ன பேசணும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து போயிருக்கு, திரும்ப கீழே வரும்போது இந்த லெவலில் பிரேக் பண்ணானா தான் கீழே போவான், இல்லை மேலே போவான் அப்படின்னு பேசியிருந்தோம். மேலே தான் போனான். மேலே போனால் எங்கே வரைக்கும் போனான்? எக்ஸாக்டாக அந்த லெவல் வரைக்கும் போயிருக்கான் பாருங்கள். போயிட்டு கீழே வந்திருக்கேன். இப்போ கீழே வந்துட்டு மேலே போகும்போது மேலே இப்படி போயிருக்கணும், போயிருந்தானா நல்லா மேலே போயிருக்க வாய்ப்பு இருக்குது. போகலையே, போகாமல் கீழே வர்றான். போகாமல் கீழே வந்தானா கூட நம்ம இந்த லெவல்லேருந்து பையை எதிர்பார்க்கலாம். இந்த லெவலையும் பிரேக் பண்ணானா தான் கீழே வருவோம். அப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கேன். ஸோ எப்படி எங்கே போனாலும் சரி, திஸ் ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் எ மேக்னெட். நம்ம லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து ஏதோ ஒன்று சொன்னோமே, உரசி கொண்டே போனால் உடைத்து கொண்டு போவான். பேசியிருந்தோமா? தமிழில் வந்து நம்ம வந்து அந்த டேர்ம்லாம் வச்சுட்டோன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து சொல்கிறது. பேங்க் நிஃப்டியில் நடந்த ஞாபகம் இருக்கா? உரசி கொண்டே சென்றால் உடைத்து கொண்டு செல்வான். அப்போ என்ன பண்ணுவான்? இதை பிரேக் பண்ணி மேலே போயிடுவானோ? வாய்ப்பு இருக்குது. பெருசாக வந்து கீழே விழுந்தான், 5500லேருந்து மேலே வரான், 5500 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து மேலே வரான். இந்த மேலே வரும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. அதான் ஏற்கனவே ஃபாலோ பண்ணால் அந்த லெவல் தான், அந்த லெவல்லேருந்து பெரிய ஃபால் ஆச்சு. இந்த ஃபாலில் இருந்து ஒரு சின்ன ரெக்கவரி, திரும்ப ஃபாலை கண்டினியூ பண்ணுற மாதிரி அப்படி மேலே போனான், திரும்ப வந்து விழுந்தான். எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான் பாருங்கள், இந்த பாடி லெவல் வரைக்கும் வந்துருக்கான். ரொம்பவே பக்கத்தில் வந்து அதுக்கப்புறம் மேலே வரும்போது தான் மேலே வந்தான். இது வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு? திரும்ப அதே செப்டம்பர் மாதம் 11 ஆரம்பிச்சிருக்கு. இந்த செப்டம்பர் 11 ஆரம்பித்தோம் 5500 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து இன்றைக்கி எவ்வளோ நாள் ஆகுது? 1 2 3 4 5 6 7 8 9 ட்ரேடிங் டே தான். 9 ட்ரேடிங் டேயில் 6000க்கு வந்துட்டான். 500 புள்ளி மேலே வந்திருக்கான் க்ரூட் ஆயில். சரிங்களா? அதனால் நியூஸ்லாம் நீங்கள் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கேன். இதை பார்த்துட்டீங்களா? ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் இது பண்ணுறானா? அப்போது கீழே வரும்போது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண மாட்டானா? அப்போது இந்த லெவலுக்கு பக்கத்தில் எப்போ வரான்னு பார்த்துட்டு இருந்தால் அப்போ நம்ம வந்து பை பண்ணோன்னா ட்ரெண்ட் லைன் தான் டார்கெட் நம்மளுக்கு. ஓகேங்களா? ட்ரெண்ட் லைன் தான் டார்கெட். அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ க்ரூட் ஆயிலில் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, 5 மினிட்ஸில் வந்து என்ன மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்கான்னு பார்ப்போங்களா இன்றைக்கி? ஸோ 5 மினிட்ஸில் நேற்றுக்கு வந்து வெள்ளிக்கிழமைக்கு என்ன பண்ணியிருக்கிறான்? அடடா பார்த்தா தெரியுது பாருங்கள், அப்படியே இப்படி வந்துருக்குறான் பார்த்தீங்களா? இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கிறான். மேலே நல்லா போகலை, இந்த தடவை வந்து ஏமாற்றி மேலே போயிருக்கான். இந்த இடத்துல இப்படி வந்து போயிருக்கிறான். ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி போயிருக்கிறான். கீழே வரைக்கும் வந்துட்டு திரும்ப வந்து மேலே வர முடியாதனால இந்த ஹைக்கு மேலே வந்திருக்கணும், இவ்வளோ தூரம் வந்திருக்கணும். இப்போ இந்த பேட்டர்னை எங்கே பார்த்தீங்க? ஜஸ்ட் நோ பார்த்தோம். இதில் பார்த்தீங்க மிட் கேப்லையா? மிட் கேப்பில் இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்குது. எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்னில் போயிட்டு இருக்குன்னு பார்த்தோமா? மேலே போக முடியாமல் கீழே வந்தானா எங்கே வர்றான்? திரும்ப அந்த ட்ரெண்ட் லைனுக்கே வந்துடுறான். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவேளை வந்து மிட் கேப்பில் வந்து இந்த மாதிரி எதனாச்சும் வந்து சேட்டை பண்ணணும் அப்படின்னா எங்கே வரைக்கும் போவான் அப்படின்னு உங்களுக்கு ஐடியாக்காக தான் சொல்கிறேன். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறான்? இது ஒரு ட்ரெண்ட் லைனு. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இப்படி வந்திருக்கிறான். இப்படி வந்துட்டு இப்படி வந்து போயிருக்கான். இது வந்து இப்படி வந்து உங்களுக்கு கப் பேட்டர்ன் மாதிரி தெரியுதா? ஸோ இவ்வளோ தான். நீங்கள் 1 ஹவரில் பார்த்தீங்க, இது வந்து எவ்வளோ சின்ன இடமா தெரிஞ்சுது.
இது வந்து 5 மினிட்ஸில் பார்க்கும்போது எவ்வளோ ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே இப்போ தானே பார்த்தீங்க இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க. இங்கேயும் அதான் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா. இங்கே ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் வரும்போதெல்லாம் மேலே வந்துருக்கிறான். இங்கே ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் வரும்போதெல்லாம் மேலே வந்துருக்கிறான். இவ்வளோ தான் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பழகிடுவீங்க. பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறான், இன்றைக்கி ப்ரைஸு ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கிறாங்க. ஒரு பெரிய ஃபால் ஆனானா நம்ம வந்து என்ன நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இந்த க்ரீன் க்ளோஸுக்கு அப்புறமா வந்து ப்ரைஸ் வந்து இப்படி வரும்போது பை பண்ணோன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கணும். அப்போ இந்த க்ரீன் க்ளோஸுக்கு அப்புறம் என்னாச்சு, மேலே போச்சு ப்ரைஸு. எதுக்கு மேலே போனால் போவான், இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் க்ளோஸுக்கு மேலே போனால் போவான். எந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான் பார்த்தீங்களா. இந்த இடத்துக்கு வந்தாலே செல்லுன்னு நம்ம வந்து எத்தனையோ வீடியோஸில் வந்து பேசியிருக்கோம். இதை தாண்டானா தான் மேலே போவான், எல்லாம் போக மாட்டான். அப்போ இந்த இடத்துலேருந்து எப்படி கீழே வந்தான் பார்த்தீங்களா. கீழே இது வரைக்கும் வந்துருக்கிறான். இந்த லெவலுக்கு கீழே போனானா தான் போவான், எல்லாம் போக மாட்டான். அப்போது கீழே இந்த லெவலுக்கு வரல, இந்த பாடியிலிருந்து இந்த விக்குக்குள்ளார எங்கிருந்து வேணாலும் ரிவர்ஸ் ஆகும். நம்ம ரொம்ப ப்ரிஃபரபுளாக ரொம்ப சேஃபாக வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஆஸ் எ பிகினராக நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படிங்கிறதுனால ரொம்பவே சேஃபாக ட்ரேட் பண்ணணும் நீங்கள் அப்படிங்கிறதுனால நம்ம என்ட்ரி அட் எக்ஸிட்னு இங்கே மட்டும்தான் ட்ரேட் எடுக்க சொல்கிறோம். இங்கெல்லாம் வந்து ரிஸ்க் அதிகம் அப்படின்னு. பட் ஆனால் இதுதான் நான் கான்செப்டை சொல்கிறேன், நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். கான்செப்டை நீங்கள் தான் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும். அப்போ இது வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துலேருந்தே மேலே போகும்போது இந்த தடவை வந்து இந்த லெவலையே கட் பண்ணி மேலே போயிட்டான். இந்த லெவல் பாருங்கள், கட் பண்ணி மேலே போயிருக்கேன். இந்த கட் பண்ணி மேலே போகும்போது எப்படி போயிருக்கான் பாருங்கள். கீழே வந்திருக்கிறான், கொஞ்சம் மேலே, கீழே வந்திருக்கிறான், கொஞ்சம் மேலே, கீழே வந்திருக்கிறான், கொஞ்சமாக மேலே வந்து போயிருக்கிறான். இந்த தடவை வந்து பிரேக் ஆகி கீழே வந்துட்டான். ஸோ இங்கேருந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் திரும்பவும் கூட இந்த இடத்துல பை ட்ரேடை வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு, ஒரு சின்ன ரெக்கவரி. இப்போ ஒரு பெரிய ஃபால் ஆகிட்டு இருக்குது. இந்த ஃபாலு இந்த ரேஞ்சிலேருந்தே ஒரு க்ரீன் க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த க்ரீன் க்ளோஸ்லேருந்து இப்படி வந்துட்டு இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா க்ரூட் ஆயில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணி உழுந்துக்கிட்டே இருக்கிறான். அப்போது இங்கிருந்து வந்து திரும்ப வந்து இந்த க்ரூட் ஆயில் இந்த ஹைக்கு வரைக்கும் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், க்ரீன் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணலாம். சும்மா அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். இந்த லெவலையே பை பண்ணிடலாம்ல, இதுதான் என்ட்ரி அட் எக்ஸிட் ஆச்சு. எதுக்கு மேலேருந்து கீழே விழுந்துட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு ஒரு பையர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. திரும்ப வந்து மார்க்கெட்டை செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்து கீழே கொண்டு போக பார்க்குறாங்க. எது வரைக்கும் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எது வரைக்கும் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. அப்போ இது ஒரு லோ, இதுதான் எக்ஸ்ட்ரீம் லோ. ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்தான்னா நம்ம டைரெக்டாக பையே ட்ரை பண்ணிடுவோம். ஆனால் இதில் எதனாச்சும் க்ரீன் க்ளோஸ் வச்சான் அப்படின்னா அங்கேருந்தே பையை வந்து ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான் வித்தியாசம். டார்கெட் த எக்ஸ்ட்ரீம் லெவல், எல்ஸ் க்ரீன் க்ளோஸ் வந்ததுன்னா அங்கேருந்து வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிடலாம். சரியா, சரி, ஓகே. க்ரூட் ஆயில் பார்த்துட்டீங்க. வேறு என்னது, நேச்சுரல் கேஸ் என்ன பண்ணிட்டேன்னா ரொம்பவே ஃபாலோ ஆகிட்டு இருந்தான். நேச்சுரல் கேஸ் இதை பார்த்தோன்னே நீங்கள் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுதா, என்ன விஷயம், மார்க்கெட்டு ரெண்டே விஷயந்தான். ட்ரெண்ட் ஆகி கீழே வருவான், ட்ரெண்ட் ஆகி மேலே போவான், இல்லைனா கன்சால்டேட் பண்ணுவான். ட்ரெண்ட் ஆகி கீழே வந்தான்னா கன்சால்டேட் பண்ணி ட்ரெண்ட் ஆகி மேலே போவான். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, ட்ரெண்ட் ஆகி கீழே வந்தான், கன்சால்டேஷன் பண்ணிட்டு இருந்தான், இப்போ பிரேக் அவுட் ஆகி இந்த லெவல்லேருந்து மேலே போகிற மாதிரி தெரியுது. போகிறானா, மேலே தான் போகிறான். இப்போ எப்படி போயிட்டு இருக்கான் பாருங்கள். இங்கேருந்து வந்து ட்ரெண்டாகி போயிட்டு இருக்கான், மேலே போயிட்டே இருக்கிறான். உங்களுக்கு ப்ரீவியஸ் லோவை அவன் சேலஞ்ச் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து இங்கேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோவை எங்கேயாச்சும் சேலஞ்ச் பண்ணியிருக்கிறானா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு அப்புறமா வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கிறான். ஆனால் க்ளோஸ் வந்து மேலேயே வச்சிட்டான். அப்போ இந்த லெவலுக்கு வர முடியாமல் இப்படி வந்து வந்திருக்கிறான். க்ளோஸ் வந்து இங்கே மேலேயே தான் இருக்குது. மேலேருந்து அங்கேயே இருந்து அப்படியே வந்து ப்ரைஸ் வந்து போயிடுச்சு. அப்போ மறுபடியும் கீழே வரும்போது எங்கேயாச்சும் உங்களுக்கு அந்த சேலஞ்ச் பண்ணியிருக்கானான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ணியிருக்கான். ஏன்னா ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி க்ளோஸ் கீழே வச்சிட்டான். கீழே வச்சா கூட உங்களுக்கு இந்த ட்ரெண்டாகி மேலே போனால் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டோடைய சோர்ஸ் வந்து இங்கே இருக்குது. அந்த சோர்ஸ்க்கே வந்தால் மேலே போயிட்டான்.
இந்த ட்ரெண்ட் லைன் எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, இந்த இடத்துலேருந்து ட்ரெண்டாக இப்படி போகுதா, இப்படி போகுது அப்படின்னா, ஒருவேளை இந்த இடத்துல பிரேக் ஆகி ப்ரைஸ் வந்தது அப்படின்னா இந்த ட்ரெண்டோடைய சோர்ஸுக்கு வந்துடும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து நடக்குது. இவ்வளோ நாட்களாக வந்து மேலே வந்து வந்துகிட்டு இருந்த ப்ரைஸ், அதாவது ஆகஸ்ட் மாதத்துலேருந்து மேலே வந்துட்டு இருந்த ப்ரைஸு செப்டம்பர் 20 வாக்கில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பத்தை வந்து உண்டு பண்ணியிருக்கான். இது கண்டிப்பாக குழப்பம்தான். இது வந்து சொல்லிடலாம், இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, அந்த ட்ரெண்டோடைய சோர்ஸுக்கு வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது வந்து குழப்பம் தான். என்ன குழப்பம்? இந்த இடத்துல எங்கேயா பை ட்ரேடை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க, லாஸை புக் பண்ணியிருப்பீங்க, அதான். ஆனால் ஒன்ஸ் வந்து இந்த ஹையை வந்து கட் பண்ணால் பார்த்தீங்களா, இந்த ஹை இருக்குது, அடுத்த ஹை இருக்குது, அடுத்த ஹை இருக்குது, கீழே வந்துட்டு மேலே போகும்போது இந்த ஹையை கட் பண்ணி மேலே வந்தால் பார்த்தீங்களா, அதே இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா. மேலே வந்து கீழே போகும்போது ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிட்டான், அவ்வளோதான். இதுலேருந்து திரும்ப வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் போவான்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நேச்சுரல் கேஸுடைய தேவையும் வந்து அதிகரிக்க வந்து அப்படியே வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. காலையில் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் இன்றைக்கி லோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்தது. அங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்குது. எப்படி போயிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மேலே போயிட்டு இருக்குது. இப்போ நல்லா போய் இந்த மாதிரி க்ளோஸ் வச்சானா திரும்ப கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணாமல் இங்கேருந்து வந்து மேலே போவான். இப்படியே பண்ணிகிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஹையை கட் பண்ண முடியாமல் இருப்பான். அப்போயே நீங்கள் முடிவு பண்ணிடலாம் கீழே வந்துடுவான் அப்படி. இப்போ வீடியோடைய ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, கோல்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். கோல்டில் மேலே இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இந்த ப்ரைஸு ஒரு சின்ன ஃபால் ஆச்சு. திரும்ப மேலே வரும்போது பூ மாலை கீழே வந்தான். திரும்ப அதே இடத்த கிளைம் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து கீழே நல்லா வந்துட்டான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஞாபகம் தாங்க. இந்த மாதிரி வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோமே. அப்போ வந்து எந்த இடத்துல இதை வந்து பை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்போர்ட்டில் தான் பை எடுத்துருக்கணும். சப்போர்ட்டில் பை எடுக்கல, மேலே போயிடுச்சு ப்ரைஸு, என்ன பண்ணலாம்? இப்போ தான் வந்து உட்காந்தோன்னா ஓகே, நேச்சுரல் கேஸ் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, வேறு எந்த சார்ட்டையுமே பார்க்குறதில்ல. பார்த்தா இப்படி இருக்குது, என்ன பண்ணலாம்? 1 ஹவர் போய் பார்க்குறீங்க. 1 ஹவரில் ப்ரைஸு நல்லா அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, நல்லா மேலே வந்துட்டான். அப்போ நல்லா மேலே வந்தால் இன்னும் மேலே போவானா? போவான், நமக்கு தெரியாது. நமக்கு பையனா இதுக்கு பக்கத்தில் எங்கேயாவது வந்ததுன்னா பை பண்ணலாம். இப்போ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இப்படி வந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல கூட ஒரு பையை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் மேலே போனாலும் கூட ஒரு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன, இதை கட் பண்ணானா கீழே போயிடுவான். இதை கட் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. பைக்கு சேஃப், அவ்வளோதான். நம்ம கேபிட்டல் வந்து சேஃபாக தான் இருக்கும் இதை கட் பண்ணுற வரைக்கும் பை பண்ணிங்கன்னா. சரிங்களா? அப்புறம் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே நான் ஒரு கமெண்ட்டில் வந்து பார்த்தேங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லாத்தையும் வந்து என்ட்ரி அட் எக்ஸிட்னு பார்க்கக்கூடாதுங்க. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்குது, இது வந்து என்ட்ரி அட் எக்ஸிட்டு. அப்போ மேலே வருது, இது வந்து என்ட்ரி அட் எக்ஸிட்டு. அப்போ இது வந்து என்ட்ரி அட் எக்ஸிட்டு. அப்போ இது வந்து உங்களுக்கு தெரியலையா மேலே போயிட்டு இருக்குது ப்ரைஸு? நீங்கள் இதை மட்டுமே பார்க்கக்கூடாது. இங்கே வந்தால் நான் செல் பண்ணுவேன், அவன் தான் வந்துக்கிட்டே இருக்கானே. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மேலே வந்துக்கிட்டே இருக்கானே. எதுக்கு செல் பண்ணுறீங்க? ட்ரேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஆர்வமாக அதிகமாக பண்ணீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவீங்க. என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அதனால தான் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 6 மாதம் வந்து பொறுமையாக இருந்தீங்கன்னா தான் உங்களால் இது என்ன நடக்குதுன்னே புரிஞ்சிக்க முடியும். இந்த ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிங்களே, அப்போ பிரேக் பண்ணி மேலே போனானே, அதோடு முடிஞ்சுது உங்கள் செல் ட்ரேடு. அதுக்கப்புறம் நீங்கள் பையை தான் வந்து எதிர்பார்க்கணும். அப்புறம் ஓவரால் ட்ரெண்ட் என்னன்னு பார்த்துக்கணும். ஓவரால் ட்ரெண்ட் என்ன இருக்குதோ அதை மேட்ச் பண்ணியே நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஸோ கமாடிட்டி 1-2 பார்த்துருக்குறோம். ஸோ இண்டெக்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு முறை பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 நன்றிங்க. பர்சனலாக ஒருத்தருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. இதை பதிவு மூலமாக வந்து உங்களுக்கு நான் நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ட்விட்டர் பக்கத்துலேயும் வந்து நிறைய வந்து எனக்கு வந்து மெசேஜஸ் வந்து அனுப்பிச்சிருக்கிறீங்க. ரொம்பவே சந்தோஷம், நன்றி. இவ்வளோ நேரம் என்னோட இந்த பதிவில் வந்து இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக வந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.